அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி தாக்குதலுக்கு பிரதமர் மோடி நேரடியாக பதிலடியை கொடுத்திருக்காரு. எங்க விவசாயிகள் நலனே எங்களுக்கு முக்கியமானதுன்னு பிரதமர் மோடி கொடுத்திருக்கும் பதிலடிக்கு பின்னணியில நடந்தது என்ன என்பதை விரிவா நம்ம பார்க்கலாம். ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்காக இந்தியாவுக்கு 50% வரியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை நியாயமற்றதுன்னு விமர்சித்த மத்திய அரசு தேச நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் தெரிவிச்சிருக்கு. வர்த்தகத்துல இந்திய விவசாய சந்தையை அணுக அமெரிக்கா பெரும் முயற்சிகளை செய்து வருது. இந்த சூழல்ல விவசாயிகள் நலனுக்காக எந்த விலையும் கொடுக்க தயார்னு ட்ரம்பின் வரி தாக்குதலுக்கு பிரதமர் மோடி நேரடி பதிலடியை கொடுத்திருக்காரு. டெல்லியில MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டில் பேசியவர் எங்கள் விவசாயிகள் நலனே முக்கியமானதுன்னு அழுத்தமா தெரிவிச்சார். हमारे लिए अपने किसानों का हित सर्वोच्च प्राथमिकता है. भारत अपने किसानों के, पशुपालकों के और मछुआरे भाई बहनों के हितों के साथ कभी भी समझौता नहीं करेगा. और मैं जानता हूं व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी, लेकिन मैं इसके लिए तैयार हूं. मेरे देश के किसानों के लिए, मेरे देश के मछुआरों के लिए, मेरे देश के पशुपालकों के लिए आज भारत तैयार है. பிரதமர் மோடியின் இந்த பதிலடிக்கான பின்னணியை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்தியா அமெரிக்கா பேச்சுவார்த்தையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்றதும் இப்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரியென மிரட்டினதுமே இரு நாடுகள் இடையேயான மார்ச்சில் வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்குச்சு. அதாவது இருதரப்பு இடையேயான நியாயமான பரஸ்பர நன்மை பயக்கும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் எட்டுறதுக்கு இருதரப்பு இடையே பேச்சுவார்த்தை நடந்துச்சு. 5 சுற்றுகளா நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில ஆட்டோமொபைல், மின்சார வாகனம், ஜவுளி உள்ளிட்ட துறைகள்ல வரி குறைப்பு தொடர்பா இருதரப்புலையும் உடன்பாடு எட்டப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. இதுல இந்திய விவசாய பொருட்கள் சந்தை விவகாரத்துல இருதரப்பு பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டல. மக்கள் தொகை காரணமா தானியங்கள் தேவை அதிகரிப்பு, விலங்குகளுக்கான தீவனத்திற்கு தேவை அதிகரிப்புன்னு செல்லும் இந்திய விவசாயத்துறையை அமெரிக்கா இறக்குமதி வளமா குறிவைக்குது. இதனால இந்திய விவசாய சந்தையில தங்கள் பொருட்களுக்கான அணுகலை விஸ்தரிக்கணும்னு அமெரிக்கா கேட்டுச்சு. அதாவது சோளம், சோயாபீன் இந்த மாதிரியான மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை அனுமதிக்கணும்னு கோரிக்கையை முன்வச்சுச்சு அமெரிக்கா. அதே மாதிரி அமெரிக்க பால் பொருட்கள் இந்தியாவிற்குள் நுழைறதை தடுக்கும் விதிமுறைகளையும் நீக்கணும்னு அமெரிக்கா கேட்டுச்சு. பேச்சுவார்த்தையில இதற்கெல்லாம் கராரா பதில் சொல்லியிருக்கு மத்திய அரசு. அதாவது மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை இந்திய சந்தையில அனுமதிக்க முடியாதுன்னு திட்டவட்டமா அமெரிக்கா கிட்ட சொல்லிடுச்சு மத்திய அரசு. அமெரிக்க பால் பொருட்கள் இந்திய சந்தைக்குள்ள நுழைறதுக்கு விதிகளை தளர்த்தவோ நீக்கவோ முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்கு அசைவ பாலை இறக்குமதி செய்யணும்னு அமெரிக்கா ஆர்வம் காட்டுச்சு. அமெரிக்காவில் பால் கொடுக்கிற விலங்குகள் அதிக பால் உற்பத்தி செய்யவோ இரத்த உணவு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது. அதாவது மற்ற விலங்குகளினுடைய ரத்தம், அப்புறம் இறைச்சி, எலும்பு இது எல்லாமே அரைச்சு பசுக்களுக்கு தீவனமா கொடுக்கப்படுது. இதை சாப்பிடுற பசுக்களிடம் பெறப்படும் அசைவ பால் மத கலாச்சாரவாதங்களாக முன்வச்சு அமெரிக்காவுடைய கோரிக்கைகளை நிராகரிச்சிச்சு மத்திய அரசு. அமெரிக்கா போல இல்லாம இந்தியாவில் விவசாயம் அப்படிங்கிறது வாழ்வாதாரம் சார்ந்தது. இந்தியாவில் 70 கோடிக்கும் அதிகமான மக்கள் விவசாயத்துறையை சார்ந்து இருக்கிறாங்க. பொருளாதாரத்துக்கோ உணவு தேவைக்கோ மிக முக்கியமான துறையா இது இருக்கு. இந்த சூழல்ல இந்திய விவசாயிகளை பாதுகாப்பதுல உறுதியா இருந்த மத்திய அரசு அமெரிக்கனுடைய கோரிக்கைகளையே நிராகரிச்சிருக்கு. வருகிற ஆகஸ்ட் 25 இந்தியாவும் அமெரிக்காவும் இடையே மறுபடியும் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கு. இந்த சூழல்ல விவசாய சந்தையில அணுகல் அப்படிங்கிற அமெரிக்க கோரிக்கையை வெளிப்படையாவே நிராகரிக்கிற வகையில பிரதமர் மோடியினுடைய பேச்சு இப்ப அமைஞ்சிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.